ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 குரூப் 4. இந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் குரூப் 4 என்ன நோட்டிஃபிகேஷன், அதாவது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதில் முக்கியமான நாள், அதாவது இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அறிவிச்சாங்க, ஸோ எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த குரூப் 4 அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் எப்போ, இந்த குரூப் 4 தேர்வுக்கு எந்தெந்த பதவிகள்லாம் இருக்குது, எந்தெந்த துறையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் 4க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்வுக்கு தகுதி நிபந்தனைகள், அதாவது வயது வரம்பு 1/7/2025 அன்றைக்கு எவ்வளோ வயது இருக்கணும், அது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர், வேற இன்னும் SC ST இவங்களுக்கு இல்லாம முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள். ஸோ இது போன்ற தகவல்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் முழுவதும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாக வீடியோ இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி முழு விவரம் தெரிஞ்சு கொள்ளலாம். இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே DSWell சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். TNPSCயில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் குரூப் 4 வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது எப்படி பார்க்கறதுன்னு இந்த வீடியோ போடுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா லேப்டாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு TNPC குரூப் 4 அப்படின்னு சர்ச் பண்ணலாம், இல்லைனா TNPSC அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே இருக்கும் www.tnpsc.gov.in அந்த வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அது ஒன்றும் இல்லை, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 சர்வீசஸ் நோட்டிஃபிகேஷன் இஸ் பப்ளிஷ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. தமிழில் இந்த பதிப்பை நீங்கள் பார்க்க இங்கே சொடுக்கவும் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணி பார்க்கலாம். இங்கிலீஷ் வெர்ஷன் கிளிக் ஹியர் டு வியூ, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கலாம். இணைய வழியில் விண்ணப்பிக்க இங்கே சொடுக்கவும். டு அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு. இது 3ஆவதாக இருக்கு ஆப்ஷன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்ளை பண்ணுறது நம்ம செப்பரேட்டாக நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த தமிழில் பதிப்பை பார்க்க இங்கே சொடுக்கவும் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா. இதில் வேணா பெருசு பண்ணிக்கோங்க, நல்லா உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 4 பணிகள் முக்கியமான அறிவுரைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னன்றது நீங்கள் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், டைரெக்டாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்ம முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இப்போ முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/4/2025. இணைய வழியில் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் 24/5/2025, அதாவது மே மாதம் 24ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் சான்ஸ், அதாவது டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை திருத்த சாளர காலம் அப்படின்னு ஒன்று 5 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதா 29/5/2025 12:01 31/5/2025 11:55 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் இதாங்க ரொம்ப முக்கியம். எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 12/7, அதாவது ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2025 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
OMR ஷீட் வழியாக தான் விண்ணப்பிக்கணும். அது எப்படி அப்ளை பண்ணுறது நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். அது வந்து tnpcexam.in அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ஜென்ரலாக வர்ற ஸ்மார்ட் ஃபோன், வாட்சி அந்த ரிலேட்டடாக தான், வேறு எதுவும் ஸ்பெஷலாக கிடையாது. வேணுனாலும் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு டைம் படித்து பாருங்கள். ஏன்னா தமிழில் தானே இருக்குது, ஈஸியாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள். கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் 2025 குறியீடு. இது வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா 215 வேக்கண்ட் இருக்கு. இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அரசு அமைச்சு பணி, நிதி அமைச்சு பணி, அதில் பார்த்தீங்கன்னா 1221 வேக்கண்ட் இருக்கு. இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடர் வீட்டு வசதித்துறை மற்றும் மேம்பாட்டு கழகம் அந்த டிபார்ட்மெண்ட்ல 6 வேக்கண்ட், வனத்தோட்ட கழகம் டிபார்ட்மெண்ட்ல 5 வேக்கண்ட் இருக்கு. இளநிலை உதவியாளர் பிணையம் தமிழ்நாடு அமைச்சு பணி 46 வேக்கண்ட் பிளஸ் 239 வேக்கண்ட். இது வந்து வருவாய் ஆய்வாளர் போஸ்ட்ல, இளநிலை வருவாய் ஆய்வாளர் அந்த குறியீடுல இதுல போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இளநிலை செயல் அலுவலர், இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்துல 1 வேக்கண்ட். தட்டச்சர் டைப் ரைட்டிங் தாங்க அதிக வேக்கண்டே கொடுத்துருக்காங்க இந்த டைம். மறுபடியும் இந்த டைப் ரைட்டிங்க்கு வந்து வேக்கன்ஸ் எப்பயுமே மவுஸ் அதிகம் தான். இந்த டைமும் அதே மாதிரி 1100 வேக்கன்ட் பக்கம் இருக்கு. தமிழ்நாடு அரசு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 1, தமிழ்நாடு அமைச்சு பணி, நிதி அமைச்சு பணி, நீதி அமைச்சு பணி, தலைமைச் செயலக பணி, சட்டமன்ற பேரவை செயலக பணி அப்படின்னு 1099 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1 வேக்கண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 335 2 ஏகப்பட்ட வேக்கண்ட் இருக்கு இந்த டைப் ரைட்டிங். ஸோ டைப் ரைட்டிங் படித்தவங்களுக்கு நல்ல சான்ஸ். இதை இந்த எக்ஸாமை நல்லா பயன்படுத்திக்கோங்க. நேர்முக எழுத்தர் அது வந்து அதில் மாநில தேர்தல் ஆணையம் அதில் ஒரு 2 வேக்கன்ஸ் இருக்கு. உதவியாளர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 54+19 கிட்டத்தட்ட ஒரு 60 64 75க்கு மேலே ஒரு வேக்கன்ஸ் இருக்கு. வனக்காப்பாளர் தமிழ்நாடு வன சார்நிலை பணி இதுலேயும் நிறைய வேக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க. டோட்டலாக குரூப் 4ல 3935 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸு, யூஸ் பண்ணிக்கலாம். விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுகளில் பயண காலியிடப்படங்களை குறைக்கப்பட்டுள்ளன, தேவையான காலியிடப்படங்களை குறைக்கப்பட்டுள்ளன. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கான காலி பணியிடங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டாவிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற எதுவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள். இது ஏற்கனவே மாதிரி தான். வயது வரம்பு 1/7/2025 அன்னைக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம நிர்வாக இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், குறைந்தபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. குறைந்தபட்ச வயது இந்த விஏஓ போஸ்ட்டுக்கு மட்டும் 21, மற்றதுக்கெல்லாம் 18 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதிகபட்ச வயது அதாவது உச்ச வரம்பு வயதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா 32. நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 42 வயசு 50 வயசு 37 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாள் இராணுவத்தினர் அவர்கள் இராணுவத்தின் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவில் பணியாற்ற காலத்தினை தற்போது வயதிலிருந்து கழித்த பின்னர் 32 வயதுக்குள் இருந்தால் அவர்கள் வனக்காப்பாளர் பதவிக்கு, அதாவது ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்கும் எவ்வளோன்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதி திராவிடர், ஸோ இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ போஸ்ட், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் என்ன உச்ச வரம்பு வயது, குறைந்தபட்ச வயது எவ்வளோ, உச்ச வரம்பு வயது எவ்வளோ, வயது வரம்பு சலுகை, ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உச்சவரம்பு வயது எவ்வளோ அப்படின்றது ஜென்ரல் கேட்டகரி அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆதார சான்றிதழ் நீங்கள் சர்டிஃபிகேட்ல வச்சிருக்கிறதுக்கு. கல்வி தகுதி கிராம நிர்வாக அலுவலர் குறைந்தபட்ச கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா
இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நீங்க மார்க் எடுக்கணும். மார்க் எடுத்தா மெரிட்ல கிடைக்கிறவங்களுக்கு வேகன்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே எவ்வளோன்னா வேகன்ஸு, எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாருங்க. வனக்காவலருக்கு, வனக்காப்பாளர், வனக்காவலர். ஸோ ஒவ்வொரு இதுக்குமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு பயிற்சி, அதோடைய கூட்டுறவு பயிற்சிக்கு என்பதற்கான என்ன பொருள் அப்படின்றது இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் டீட்டெயிலாக படிச்சு பாருங்க. ஸோ படிச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி நான் படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 84 பேஜ் இருக்குது. 84 பேஜ் படிச்சுன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பக்கம் வீடியோ போயிட்டு இருக்கும். ஸோ முக்கியமானதை மட்டும் தான் நான் படிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து குறைந்தபட்ச உடற்தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஆண் பெண் 163 சென்டிமீட்டரு, 152 சென்டிமீட்டரு. திருநங்கை உங்களுக்கு வந்து 150, 145. ஸோ இதில் வந்து மார்பு சுற்றளவு இது எல்லாருமே எழுதியிருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் போதும், ஈஸியாக உள்ளே கிடச்சிரும். அதே மாதிரி கண் பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை, இது எல்லாத்துக்கும் 0.5 லெஃப்ட்டு, 0.5 ரைட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர், அதாவது லைசன்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இருக்காதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல மொழி தகுதி ஏதாவது இருந்தா அதுவும் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம். தேர்வு விண்ணப்பித்தல் உள்ள கட்டுப்பாடுகள் இதை படிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற டீட்டெயிலா பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட போட்டிகள், விளையாட்டு தொடர்களில் மதிப்பெண் வழங்குதல். ஸோ இதெல்லாம் தங்கம், வெள்ளி, வெண்கலம் இந்த மாதிரி பங்கேற்று இந்த தகுதி சான்றிதழ் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, மாநில அளவில், தேசிய அளவில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அப்படின்றது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ மார்க் வந்து அவங்களுக்குலாம் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்தாவே போதும் அவங்களாம். அடுத்தது வந்து தேர்வு முறை திட்டம். தேர்வு முறை திட்டம் இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 மார்க்கு, அதிகபட்சம் 150 மதிப்பெண்கள். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வினாக்கள் எண்ணிக்கை வந்து 100. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, அதிகபட்ச மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு. பொது அறிவு 75, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு 25. இது ரெண்டு சேர்த்து 100 மார்க்கு. 100 கொஸ்டின் 150 மார்க்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. 200 கொஸ்டின் 3 மணி நேரம் எழுத போறீங்க. குறைந்தபட்ச மதிப்பெண் 90 மார்க் எடுத்தாவே நீங்க பாஸ் தான். ஆனா மெரிட்ல யாரு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி. தேர்வின் வகை பார்த்தீங்கன்னா கொள்குறி வகை, அதாவது தேர்வின் முறை OMR சீட்ல தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது தெரியலன்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு, அதை போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எழுத்து தேர்வு, பணி நியமன இடஒதுக்கீடு இதெல்லாம் வந்து பின்னாடி தான் சொல்லுவாங்க, டீட்டெயிலாக வரும். வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpcexam.in அந்த வெப்சைட்ல போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனுமதி சீட்டு வரல, இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இஷ்யூ இருந்தாலும் நீங்க அது மூலியமா தெரிஞ்சு உங்களுக்கு SMS அல்லது இமெயில் வழியாகவும் தெரிவிச்சிருப்பாங்க. சப்போஸ் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதில் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. தேர்வு மையங்கள், நிறைய பேர் எந்த தேர்வு மையம் தெரியாமே நீங்க அப்ளை பண்றீங்க. ஸோ நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல உங்களுக்கு என்ன மைய குறியீடு அப்படின்னு அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஸோ எல்லாருமே தேவையில்லாம வேற மாவட்டத்துல போட்டு அப்புறம் அதுக்கு தெரியாம உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தருமபுரி மாவட்டம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து கிட்டத்தட்ட 6 ஏரியா கொடுத்துருக்காங்க. தருமபுரி, அரூர், காரிமங்கலம், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, பெண்ணாகரம் அப்படின்னு ஒரு 7 குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 7 மைய எண் யூஸ் பண்ணுங்க நீங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரூர், அரவக்குறிச்சி, கடவூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, புன்மங்கலம், புகழூர். அங்க போயிட்டு நீங்க இந்த 0907, 0906 அந்த குறியீடு போட்டாதான் உங்களுக்கு அது அந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து சூட்டபிள் ஆவீங்க. ஸோ நீங்க வந்து கரூர் மாவட்டம் போட்டு ஜென்ரலா போட்டுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் தெரியாம போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மையங்கள். சேலம் மாவட்டத்திலையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 மையம் கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்திலையும் நீங்கள் சேலம் மாவட்டத்தில் கூட எதுனாலும் சூஸ் பண்ணுறவங்க சூஸ் பண்ணிக்கலாம். தேனி மாவட்டம் சூஸ் பண்ணுறவங்க, ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேர்வு கட்டணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். தேர்வு கட்டண சலுகை, கோராத தேர்வுகள் தேர்வு கட்டணமாக 100 ரூபாய் இணைய வழி விண்ணப்பம் மட்டும் சமர்ப்பிக்கும் போது செலுத்த வேண்டும். சிறப்பு பிரிவினை சேர்ந்த தேர்வர்கள் அப்பிரிவுகளின் அடிப்படையில் தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கோரலாம். இந்த விலக்கு கோரலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா SC ST,
ஆதரவற்ற விதவை, இந்த விதவை இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நீங்க கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், எக்ஸாம் பே பண்றது கரெக்டாக பே பண்ணிருங்க. பே பண்றது பெட்ரு. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம் எழுதி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, அந்த டைம்ல உங்களோட இதெல்லாம் செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டாக பே பண்ணிட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு நீங்க எதெல்லாம் வேணா பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் வந்து அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? பணி விவரங்கள் நீங்க இணையவழியில் விண்ணப்பிக்கும் போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. தடையின்மை சான்றிதழ், தடையின்மை சான்றிதழ் ஒரு இதுதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க சான்றிதழ் வாங்கிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தடையின்மை சான்றிதழுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் வேணுனாலும் டைரெக்டாக நம்ம சேனலில் வீடியோவில் இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல வைக்கிறேன், வேணும்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பிறச்சேர்க்கை, முன்னாள் ராணுவத்தினர், இந்த டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. வேற எதுவும் டீட்டெயில்ஸ் பெருசா இல்லை. பணியாற்றும் நபருக்கான சான்றிதழ், நீங்க எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி ராணுவ படை தலைவர், ராணுவத்தில் ஒர்க் பண்றவங்க, இந்த தரைப்படை விமானப்படையில ஒர்க் பண்றீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளை பண்ணும்போது அவங்க எங்க சைன் வாங்கணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சான்றிதழ் இருக்கிறதுல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எடுத்து பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. தேர்வு கட்டண சலுகையை வந்து விளக்கம் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்ம இதுல வந்து அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது ஆதரவற்ற விதவை சான்றிதழ் படிவம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தனியரின் பெயர், முழுமையான அஞ்சல் முகவரி, பணி குறித்து விவரங்கள், அவரது குழந்தை விவரம், அவரது கடைசியாக பார்த்த தொழில், அவரது கணவரின் மறைவு தேதி, கணவர் மறைந்த பின்னர் குடும்ப ஓய்வூதியம் காப்பீடு மற்றும் வழியாக பெற்ற பண பயன்கள், வேற ஏதாவது சம்பளம், அவங்க ஓய்வூதியத்தில் இருக்காங்களா, தனியார் சொத்துல ஏதாவது இருக்குதா, பெறப்பட்ட வாடகை, எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க ஃபில் பண்ணி இதையும் பார்த்தீங்கன்னா வருவாய் அட்டாட்சியாளர் அல்லது தாசில்தார் சைன் வாங்கி தான் நீ அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விதவை சான்றிதழ் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் இருந்து வேறுபட்டதாகும். விதவை சான்றிதழை பதிவேற்று செய்தாலோ தேர்வர்கள் ஆதரவற்ற விதவை கருதப்பட மாட்டார்கள். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆதரவற்ற விதவை சான்றிதழ்ன்றது விதவை சான்றிதழ் கொண்டு போய் அப்லோட் பண்றாங்க. ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வேற, விதவை சான்றிதழ் வேற. ஓகேங்களா? ரெண்டும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேற, இது வேற. விதவை சான்றிதழ் வந்து கணவன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்கக்கூடிய சான்றிதழ் தான் விதவை சான்றிதழ். ஆதரவற்ற விதவை சான்றிதழ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸ், அதாவது உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா கைவிட்டது, உங்க அப்பா அம்மாவும் கைவிட்டுறணும், அவங்களுடைய அப்பா அம்மாவும், அதாவது உங்களுடைய கணவரோட அப்பா அம்மா வேற எல்லாருமே கைவிட்டுட்டா மட்டும்தான் அதுக்கு பேர் தான் ஆதரவற்ற விதவை சான்றிதழ் அர்த்தம். ஸோ அது கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணுங்க. தமிழ் வழி பயின்றோர், இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், தமிழ் வழியில் படித்த நபர் என்றால் மாநிலத்தில் நேரடி நியமனத்தின் வாயிலாக நிரப்பப்படும் பதவிகளுக்கான சிறப்பு விதிகளில் பரிந்துரைக்கப்பட்ட கல்வி தகுதி வரை தமிழ் வழியில் படித்தவர் ஆவார். பட்டப்படிப்பு கல்வி தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட தேர்வுகளில் ஒருவர் பள்ளி இறுதி படிப்பு, அதாவது SSLC, HSC, டிகிரி ஆகியவற்றை தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். எல்லாருமே தமிழ் வழியில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சில பேர் மெட்ரிகுலேஷன் CBSE படிச்சிருந்தா அவங்க வந்து இந்த இதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. தமிழ் வழியில் படிச்சிருந்தா அதுக்கு சான்றிதழ் வாங்குறதுக்கு இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு அவங்க ஹெட்மாஸ்டர் கிட்ட எந்த டேட்ல படிச்சீங்க வாங்கினீங்க அப்படின்றது வாங்கிட்டு மறந்துடாம அந்த ஹெட்மாஸ்டர் வாங்க போறீங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அதில் நம்பர் எழுதிட்டு தான் வரணும். ஏன்னா டேட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த டைமு நம்பர் வந்து ஹெட்மாஸ்டரோட ஃபோன் நம்பர் அட்டாச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். மேஜராக பார்த்தீங்களா இது மட்டும்தான். இது இல்லாமல் விளையாட்டு நிகழ்வுகள், இறகுப்பந்து, புல்தரை பந்தாட்டம், மேசை பந்து, சுண்டாட்டம், மட்டை பந்து, குழிப்பந்தாட்டம், கோல் மேசை, அரைபந்தாட்டம், கபடி, சிலம்பம், படக்கோட்டம், மல்யுத்தம், பளுதூக்குதல், துப்பாக்கி சுடுதல், குத்துச்சண்டை, ஸோ இதெல்லாம் யாராவது நீங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கம், வெள்ளி இது மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தா அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் அந்த இதெல்லாம் உண்டு, அலௌடு உண்டு. ஸோ அவங்களாம் வந்து அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க TNPC நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது. TNPCயில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தது இதுதான். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் கேளுங்க, நான் கமெண்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதாவது இந்த TNPC குரூப் 4 எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான Facebook,
வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம். உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான்